Chapter 3 பார்த்தோம். Chapter 3ல மெத்தடாலஜி பார்த்தோம். மெத்தடாலஜி Chapter 3 சொல்கிறோம். அதில் செலெக்ஷன் ஆஃப் சப்ஜெக்ட் பார்த்தோம், செலெக்ஷன் ஆஃப் வேரியபிள் பார்த்தோம், வேரியபிள் வந்து இண்டிபெண்ட் வேரியபிள் பார்த்தோம், டிபெண்ட் வேரியபிள் பார்த்தோம், ரிசர்ச் டிசைன் பார்த்தோம். ரிசர்ச் டிசைன் பார்த்திங்கன்னா ஒன் குரூப் டிசைன், மோர் தென் ஒன் குரூப் டிசைன் பார்த்தோம். அதில் என்னென்ன டிசைன்லாம் வருது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது ஓரியன்டேஷன் ஆஃப் சப்ஜெக்ட்டுக்கு இந்த ரிசர்ச்சை பற்றி டீச் பண்ணணும், ஓரியன்டேஷன் ஆஃப் சப்ஜெக்ட் பண்ணோம். பைலட் ஸ்டடி பார்த்தோம். நம்ம படிக்கிற ரிசர்ச்சை ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் குரூப்பை வச்சு நம்ம சாம்பிளை செலக்ட் பண்ணி படித்து ஒரு ஐடியா கிடச்சிது, எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணோம், அதில் உள்ள எரர்ஸ் எல்லாம் எலிமினேட் பண்ணோம்னா அது ஒரு பைலட் ஸ்டடி. அதை பார்த்தோம். டெஸ்ட்டு ரிலையபிலிட்டி பார்த்தோம். அதான் டெஸ்ட்டு, சப்ஜெக்ட் டெஸ்ட்டு, ஆப்ஜெக்டிவ் டெஸ்ட்டு, டீச்சர் மேட் டெஸ்ட்டு, ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு, நார்ம்ஸு, நார்மேட்டிவ் சர்வே, இதெல்லாம் வரிசையாக பார்த்தோம். அப்புறம் வேலிடிட்டி, ரிலையபிலிட்டி, அப்புறம் ஆப்ஜெக்டிவிட்டி, அதில் என்னென்ன டைப்லாம் இருக்குது அப்படிங்கிறத வரிசையாக பார்த்தோம். எக்யூப்மெண்ட்ஸ் ரிலையபிலிட்டி, அப்புறம் இதெல்லாம் அதிலே வந்துடும். அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் டெஸ்ட் ஆஃப் டெஸ்டிங் பார்த்தோம். ட்ரைனிங் ப்ரொசீஜர், என்ன ட்ரைனிங் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ரொசீஜர், இப்போ 2 நாளாக கிளாஸில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பற்றி பார்த்துக்கணும். இப்போ சாப்டர் நம்பர் 4 ரிசல்ட் அண்ட் டிஸ்கஷன். ரிசல்ட் அண்ட் டிஸ்கஷன் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு பார்ட்டாக வந்துட்டு ஓவர் வியூ. ஜென்ரலாக இந்த ரிசல்ட்டை ஓவர் வியூ பண்ணுறது, டிஸ்கஸ் பண்ணுறது, அதை பற்றி ஓவர் வியூ, மேலோட்டமான ஒரு கருத்தை சொல்கிறது. என்னென்னலாம் இதெல்லாம் கண்டுபிடிச்சோம், என்னென்னலாம் கிடச்சது ரிசல்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஓவர் வியூ பண்ணுறோம். அப்புறம் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் தான் ரிசல்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். மேலோட்டமாக நான் இந்த டெஸ்ட்லாம் பண்ணேன், இதெல்லாம் வரும்னு எதிர்பார்த்தா அது மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொல்லிடுறோம். அடுத்தது செகண்ட் பார்ட் வந்து லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் அப்படிங்கிறது, அதான் முடிய சொல்லிட்டேன், டேபிள் வேல்யூவோட நமக்கு எக்ஸ்பெக்டட் வேல்யூ, கிடைச்ச வேல்யூ ஈக்குவலாக இருந்தாலோ இல்லைன்னா டேபிள் வேல்யூவோட அதிகமாக இருந்தாலோ அது பேர் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு சொன்னேன். சிக்னிஃபிகன்ஸ் வந்துட்டு லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸில் தான் ஹைப்போதீசிஸை நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். இந்த ரிசல்ட் இதில் தான் இந்த ஹைப்போதீசிஸ் இதோட ஒத்து போணுச்சா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லுவோம். ரிசல்ட்டில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட்டு, நான் இது மாதிரி எதிர்பார்த்தது, இது மாதிரி எனக்கு ரிசல்ட்டு கிடச்சிது அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லுவோம். ரிசல்ட்டு அப்புறம் தேர்ட் பார்ட் பார்த்திங்கன்னா ரிசல்ட்ஸ் இன் டேபிளர் ஃபார்ம் ஆர் கிராஃப். இப்போ ரிசல்ட்டை நம்ம தியரிட்டிக்கலாக ஓவர் ரிவ்யூ பண்ணி சொல்லிட்டோம். அடுத்தது சிக்னிஃபிகன்ஸ் லெவலை பற்றி ரிசல்ட்டை ஃபுல்லாக சொல்லிட்டோம். அடுத்து தேர்டு பார்ட்டாக ரிசல்ட்டை இன் டேபிளர் ஃபார்ம் ஆர் கிராஃப், அதை தான் நான் சொன்னேன். இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த டேட்டா கால்டு என்ன சொன்னேன், ஹிஸ்டோகிராம் அப்படின்னு நம்ம அதை சொன்னோம். ஹிஸ்டோகிராம் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறதுல ஹிஸ்டோகிராம் அப்படின்னு சொன்னோம். இப்போ இதை வந்து நம்ம வந்து ஓவர் வியூவில் கிராஃப் வடிவில் போட்டு காமிக்கிறோம். என்னோடய ரிசல்ட் இவ்வளோ, கண்ட்ரோல் குரூப்புக்கு இவ்வளோ இருந்துச்சு, எக்ஸ்பெரிமெண்டல் குரூப் இருந்துச்சு, இவ்வளோ வேரியேஷன் ஆனிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. அதுதான் கிராஃப், டேபிளர் ஃபார்ம்லேயோ இல்லைன்னா கிராஃப் ஃபார்மேட்லேயோ போடுறேன். அடுத்தது ஃபோர்த் ஒன்று டிஸ்கஷன். இந்த ரிசல்ட்டை நான் டிஸ்கஸ் பண்ணுறேன், இதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம், இதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்த முடியாது, இப்போ விவாதத்துக்கு உட்படுத்துகிறேன், டிஸ்கஷன் பண்ணுறேன். இந்தந்த ஸ்டடிகளெல்லாம் இது பயன்படும், இதெல்லாம் பயன்படாது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்கிறோம். அப்படி வந்ததுன்னா அதுக்கு பேர் 4 டிஸ்கஷன். இது வந்து சாப்டர் நம்பர் 4. இதில் சாப்டர் நம்பர் 4. சாப்டர் நம்பர் 5 பாடி ஆஃப் த தீசிஸில் சாப்டர் நம்பர் 5. சாப்டர் நம்பர் 5 இதில் எப்படி கேட்கலாம் மேபி அப்படின்னா, இதில் உள்ள அந்த சப்டைட்டிலை கேட்டு இது தீசிஸில் எத்தனாவது சாப்டர் அப்படின்னு கேட்கலாம். வரிசையாக சீக்வன்ஸ் கொடுத்துட்டு அப்போ வந்து நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ணோன்னா அது ரைட் கரெக்ட். இல்லை நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ணாமல் ஒருவேளை ஆன்சரை கொடுத்துட்டு இது எத்தனாவது சாப்டர்னு கேட்கலாம், இல்லைன்னா சாப்டரை கொடுத்துட்டு இதுக்குள்ளே இருக்கிற சீக்வன்ஸை கொடுத்துருக்கலாம், மாற்றி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். அது ஓகேங்களா. அது சாப்டர் நம்பர் 5 சம்மரி கன்க்ளூஷன்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன். கன்க்ளூஷன் ஃபைனலி சம்மரி கன்க்ளூஷன் வரும். கடைசியாக ஒரு முடிவுக்கு வர்றது. அந்த முடிவை
ரெக்கமெண்ட் பண்ணுறது. என்னோட முடிவை நான் வந்துட்டு இவங்களுக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுறது. அது மீன் ஜென்ரலைஸ் பண்ணுறேன். ஜென்ரலைஸ் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன். நீங்கள் ஜென்ரலைஸ் பண்ணால் அது வந்துட்டு இந்த ரிசல்ட்டை தான் கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லையா? கன்க்ளூஷன் பண்ணி முடிவை எழுதிட்டு அந்த முடிவை இந்த குரூப்புக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா என்னோடய ரிசர்ச் மாதிரியே உங்களுக்கு ரிசல்ட் வரும், இல்லை இது மாதிரி ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இது மாதிரி விளைவை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் சொன்னேன்னா அதுக்கு பேர் சம்மரி அண்டு கன்க்ளூஷன் அண்டு சம்மரி ஆஃப் கன்க்ளூஷன் அண்டு ரெக்கமெண்டேஷன். ரெக்கமெண்ட் பண்ணுறேன், அதை அடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் கன்க்ளூஷன் அப்படிங்கிறது கன்க்ளூஷன் எவ்வளோ எழுதணும்? ரைட் இன் 2 or 3 லைன்ஸ்லாம் எழுதணும். கன்க்ளூஷனை நம்ம எழுதும் பொழுது முடிவு எழுதும் பொழுது அது எத்தனை லைனில் இருக்கணும் அப்படின்னா 2 லைன்லேருந்து 3 லைன் தான் இருக்கலாம். 2 or 3 லைன்ஸ் தான் இருக்கலாம், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஓகே, அடுத்தது பாடி ஆஃப் த தீசிஸ் ஓவர். பாடி ஆஃப் த தீசிஸ் எல்லாமே ஓவர். இப்போது தேர்டு பார்ட்டு நம்ம தீசிஸில் எத்தனை பார்ட் இருக்கும்? 3 பார்ட்ஸில் ஃபஸ்ட் ஒன்று ஃப்ரண்ட் மெட்டீரியல், அப்புறம் செகண்ட் ஒன் பாடி ஆஃப் த தீசிஸ், தேர்ட் ஒன்று பேக் மெட்டீரியல். இப்போ நம்ம பார்க்க போகிறது பேக் மெட்டீரியல். இப்போ பார்க்க போகிறது நம்ம என்னது? பேக் மெட்டீரியல். பேக் மெட்டீரியலில் பேக் மெட்டீரியல் ஆஃப் தீசிஸ் அப்படின்னு சொன்னால் அதில் என்னென்ன இருக்கும், அல்லது என்ன சொல்லலாம்னா அப்பெண்டிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா அனெக்ஷர் அப்படின்னு சொல்லலாம். பேக் மெட்டீரியல் ஆஃப் த தீசிஸை அப்பெண்டிக்ஸ்னு சொல்லலாம், இல்லை அனெக்ஷர்னு சொல்லலாம். அனெக்ஷர் சொல்லலாம். இதில் என்னென்னலாம் வரும் அப்படின்னா பிப்ளியோகிராஃபி. பிப்ளியோகிராஃபி அப்படின்னா என்ன? பிப்ளியோகிராஃபின்னா என்ன? நம்ம மெட்டீரியலை எங்கெங்கெல்லாம் ரெஃபரன்ஸ் கலெக்ட் பண்ணோம் அதை ஆல்பபெட் ஆர்டரில் ஆத்தர் நேம் ஆல்பபெட் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி அப்படியே தொகுத்து காமிக்கிறது, அது பேர் பிப்ளியோகிராஃபி. அதாவது நம்ம ஸ்டடிக்கு எங்கெங்கெல்லாம் ஒரு ரிவ்யூ எடுத்துருப்போம் இல்லையா, மெட்டீரியல் புக்ஸை ரெஃபரன்ஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, ஆர்டிகல்ஸு புக்ஸு ஆத்தர் எழுதின எவிடன்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தொகுத்து அதை ஆல்பபெட் அரேஞ்ச்மெண்ட்டில் கொண்டு வரோம். ஆல்பபெட் அரேஞ்ச்மெண்ட்டில் எடுத்து வச்சோன்னா அதுக்கு பேர் பிப்ளியோகிராஃபி. அடுத்து ஒன்று வந்து ரா டேட்டா. செகண்ட் வந்து ரா டேட்டா. ரா டேட்டானா என்னென்னா, நான் வந்துட்டு டேட்டா கலெக்ட் பண்ண போவேன், எனக்கு தேவையான டேட்டாவை நான் கலெக்ட் பண்ணிவிடுவேன். கலெக்ட் பண்ணிவிட்டு தேவையில்லாத ஒரு சில டேட்டாலாம் நமக்கு வரும். ஒரு டெஸ்ட் பண்ணுறேன்னா ஒரே டேட்டா தான் நமக்கு கிடைக்கும் அப்படிலாம் இல்லை. எனக்கு அளவுக்கு அதிகமான டேட்டா கூட கிடைக்கலாம், இல்லை தேவையில்லாத டேட்டா கூட எனக்கு கிடச்சிக்கலாம் இல்லையா. அந்த டேட்டாவெலாம் நான் எடுத்து ரா டேட்டாவாக பின்னாடி தொகுத்து வச்சுக்கிறேன். பின்னாடி இது மாதிரி சைமல்டேனியஸாக இப்போ நான் வந்துட்டு SOD, GOD, GPX இது எடுத்தேன் டெஸ்ட்டில். அப்போ GPXனால் குளுட்டோசின் பெராக்சைடு அப்படின்னு சொல்லி ஒரு கண்டென்ட். SODனா அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த பிளட்டில் உள்ள ஒரு கண்டென்ட். இப்போ அது ரெண்டும் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கேட்லஸ் வந்துடும். கேட்லஸ்னு அதுவும் ஒரு பிளட்டில் உள்ள கண்டென்ட். ஸோ அப்போ வரணும் கேட்லஸ் ஸ்டடி கிடையாது. கேட்லஸை நான் எடுத்து பேக் ரா மெட்டீரியலில் ரா டேட்டா வச்சுக்கிறேன். ஃபர்தர் இன் ஃபியூச்சரில் படிக்க போகிறேன், அதை எவாபரேட் ஸ்டடி பண்ண போகிறேன் அப்படிங்கும் போது இந்த ரா டேட்டாஸ் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டீச்சர்ஸ் ரா டேட்டா தூக்கி எடுக்க மாட்டாங்க பின்னாடி. ஏன்னா இவங்க கலெக்ட் பண்ண டேட்டாவை யாரோ எடுத்து திருட்டு போகிற மாதிரி ஆகிடும். அதுக்காக வைக்க மாட்டாங்க. ஆனால் வைக்கலாம் அப்படிங்கிறது தான் ப்ரொசீஜர். ஓகே, வைக்கலாம். தேவையில்லாத அன்வான்ட் டேட்டாஸ் ஏதாவது எக்ஸஸாக இருக்குது அந்த டேட்டாஸை லாஸ்ட்டில் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்தது தேர்ட் ஒன்று எக்ஸஸ் டேட்டா ஆர் இன்ஃபர்மேஷன். இங்கே தான் வந்து ரா டேட்டா அங்கே வச்சுருவோம், அரேஞ்ச் பண்ணாத டேட்டாஸை வச்சிட்டோம். இப்போ எக்ஸஸ் டேட்டா நம்மளோட ஸ்டடியிலே சொல்லுங்கள் என்னது, நம்மளோட டேட்டாலேயே நமக்கு தேவை ஒரு 10 டேட்டாவும் இருக்கலாம், ஆனால் ஒரு 20 டேட்டா கிடச்சிக்கலாம் நமக்கு. ஸோ அந்த 10 டேட்டா எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அதை நம்ம எக்ஸசிவ் டேட்டா அதை பின்னாடி நம்ம தூக்கி வச்சிடறோம். வச்சுட்டா அதுக்கு பேர் ரா டேட்டா மழை பெய்யுது. ஓகே, ரா டேட்டான்னு நம்ம சொல்லலாம். ரா டேட்டாவை தனியாக தொகுத்துட்டு எக்ஸசிவ் டேட்டாவை தேர்ட் பார்ட்டில் கொண்டு வந்துடும். எக்ஸசிவ் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் அதை நம்ம கொண்டு வந்துடும். ஓகேவா, இதுதான் வந்துட்டு சாப்டர் பேக் மெட்டீரியல் தீசிஸில் உள்ள தேர்ட் பார்ட்டு பேக் மெட்டீரியல் ஆஃப் த தீசிஸ்.
ஓகே, இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பேக் மெட்டீரியலில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன்று சைட்டேஷன் ஆர் ரெஃபரன்ஸ். சைட்டேஷன் ஆர் ரெஃபரன்ஸ் ஏபிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏபிஏ அப்படின்னா அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் அசோசியேஷன். அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் அசோசியேஷன் ஏபிஏ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த சிஸ்டத்தில் நம்ம வந்துட்டு சைட்டேஷன் ரெஃபரன்ஸை நம்ம வைக்கலாம். இல்லை ஹார்வர்ட் ரெஃபரன்ஸ் சிஸ்டம், ஹார்வர்ட் HCA ஹார்வர்ட் ரெஃபரன்ஸ் சிஸ்டம். ஏபிஏனா அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் அசோசியேஷன், ஏபிஏ ஹார்வர்ட் ரெஃபரன்ஸ் சிஸ்டம். அடுத்த தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ. எம்எல்ஏனா என்னது? மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலாம் கிடையாது. எம்எல்ஏனா என்னதுன்னா மாடர்ன் லாங்குவேஜ் அசோசியேஷன். எம்எல்ஏ மாடர்ன் லாங்குவேஜ் அசோசியேஷன். இந்த முறையை பயன்படுத்தி தான் சைட்டேஷனையும் ரெஃபரன்ஸையும் நம்ம தீசிஸில் ஃபாலோ பண்ணுவோம். இவங்க அசோசியேஷன் ஒரு கைட் பண்ணியிருக்காங்க. இந்த மூணும் ஒரு கைட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா ஏபிஏ அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் அசோசியேஷனும், ஹார்வர்ட் ரெஃபரன்ஸ் சிஸ்டமும், அப்புறம் எம்எல்ஏ மாடர்ன் லாங்குவேஜ் அசோசியேஷனும், இந்த மூணும் ஒரு ஃபார்மேட்டை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ரெஃபரன்ஸையும் சைட்டேஷனையும் எப்படி சைட்டேஷன் பண்ணணும், எப்படி ரெஃபரன்ஸை எடுத்து செட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த முறையை தான் நம்ம வந்து தீசிஸில் ஃபாலோ பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, அடுத்து செகண்ட் ஒன்று புக் ரெஃபரன்ஸ் பண்ணுவோம். புக்கு ரெஃபர் பண்ணும்பொழுது ஆத்தர் நேம் எப்படி ரைட் பண்ணுவோம் அப்படின்னா லாஸ்ட் நேமை எடுத்து முன்னாடியும் ஃபஸ்ட் நேம் எடுத்து செகண்டாகவும் எழுதுவோம். இப்போ நான் வந்துட்டு விஜயகுமார் சுப்பிரமணியன் எங்கள் அப்பா பேர். நான் என்னோட ஒரிஜினல் புக்கில் விஜயகுமார் சுப்பிரமணியன் எழுதியிருப்பேன். ஆனால் நான் புக்கு ரெஃபரன்ஸாக எடுத்து எழுதும் போது என்னோட லாஸ்ட் நேம் எடுத்து முன்னாடியும் என்னோட நேமு பிறக்கும், ஃபஸ்ட் நேம் வந்து பிறக்கும் வரும். சுப்பிரமணியனை முன்னாடி கொண்டு வந்துட்டு விஜயகுமார் பின்னாடி போயிடுவார். எப்போ புக் ரெஃபரன்ஸ் வரும்போது, புக் ரெஃபரன்ஸ் எழுதும்போது லாஸ்ட் நேமு ஃபஸ்ட்லேயும் ஃபஸ்ட் நேமு தென் இனிஷியல். இப்போ இனிஷியல் போட்டு எழுதுகிறவங்களுக்கு இனிஷியல் வரும். இப்போது ஒரு வெங்கடேஷ் ராவ் அப்படி எழுதுறாரு, வெங்கடேஷ் ராவ் அப்படிங்கிறவர் எழுதுறாரு அன்பி. அப்போ இந்த லாஸ்ட் நேம் வந்து ராவ் வெங்கடேஷ் அப்புறம் டி வெங்கடேஷ் போட்டு இப்படி நான் புக் ரெஃபரன்ஸில் எழுதுனேன். அப்போ லாஸ்ட் நேமை ஃபஸ்ட் நேமை செகண்டாகவும் எழுதுனேன்னா அது பேர் என்னது? புக் ரெஃபரன்ஸ். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 2012 கேட்ட கொஸ்டின், 2013 கேட்ட கொஸ்டின். அதாவது நான் எழுதுகிற புக்கில் கரெக்டாக எழுதியிருப்பேன். நான் இப்போ புக் பப்ளிஷ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா என்னோடய புக்கில் நான் கரெக்டாக என் பேரை எழுதியிருப்பேன். ஆனால் இன்னொருத்தவங்க புக்கை நீங்கள் எடுத்து படிக்கும் பொழுது அவரோட செகண்ட் நேமை முன்னாடி கொண்டு வந்துட்டு ஃபஸ்ட் நேமை அதுக்கு பிறகு எழுதி அதுக்கு பிறகு இனிஷியல் எழுதுனா அதுக்கு பேர் புக் ரெஃபரன்ஸ் மெத்தட். அதை எப்படி எழுதணும்? டைட்டில் ஆஃப் த புக்கு எப்படி எழுதணும் அப்படின்னா புக் ரெஃபரன்ஸை ஃபஸ்ட்டு டைட்டில் ஆஃப் த நேமு, இதை எழுதி முடித்த பிறகு டைட்டில் ஆஃப் த புக்கு, நேமை எழுதி முடித்த பிறகு டைட்டில் ஆஃப் த புக்கு, அப்புறம் செகண்ட் ஒன்று எடிஷன்னா என்னது? எடிட் பண்ணியிருப்பாங்கல்ல, 1999 எழுதியிருப்பாரு. அப்புறம்
நியூ எடிஷன் 2010 அப்படின்னு போட்டிருப்பாங்க. நியூ வெர்ஷன் நியூ எடிஷன் போட்டிருப்பாங்க. அதே பப்ளிகேஷனில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் மாற்றி போட்டு கொடுப்பாங்க. அந்த எடிஷன் வந்துட்டு நியூ எடிஷன் சொல்லுவோம். அதை வந்துட்டு அதுக்கு பிறகு சிட்டி ஊர் எடிஷன் முடிச்ச பிறகு சிட்டி. அதுக்கு அடுத்தது பப்ளிஷர் நேம். பப்ளிஷரோட நேம் என்ன? பப்ளிஷர் நேமு, இயர் ஆஃப் பப்ளிகேஷன், எந்த இயரில் பப்ளிகேஷன் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் வரிசையாக எழுதணுன்னா அதுக்கு பேர் தான் புக் ரெஃபரன்ஸ். நம்ம எந்த புக்கை ரெஃபர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இதுலேருந்து காமிக்கிறோம். இந்த இப்போ ஒரு புக்கில் காமிச்சிருப்பேனே, ஒரு புக்கில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த புக்கில் ரெஃபரன்ஸ் எப்படி எழுதியிருக்காங்க பாருங்கள். இந்த புக்கில் ரெஃபரன்ஸ் எப்படி எழுதியிருக்காங்கன்னா, ஜோன்ஸ் சிஜி அப்படின்னு எழுதியிருக்காரு. அதில் வந்துட்டு என்னென்னா 2010 நியூ எடிஷன். இப்போ 2010 ரிசர்ச் மெத்தடாலஜி, ரிசர்ச் மெத்தட்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ் ஸ்டடீஸ், லண்டன் ரோஸ்ட்லேஜ் அப்படிங்கிற லண்டனில் எடுத்திருக்காரு இந்த புக்கு. அதை வந்துட்டு ஏன்னா அவரோட வெப்சைட்டில் அப்படியே உள்ளதை எடுத்து காப்பி பண்ணி வச்சுருக்காங்க. இதே அது அவரோட புக்கு, அவர் ரெஃபர் பண்ண புக்கில் அப்படி டேட்டா எடுத்து வச்சுருக்கேன் ரெஃபரன்ஸ் பண்ணது. அதே அவரோட புக்கை நான் எடுத்து புதுசாக டைப் பண்ணுறேன் அப்படின்னாக்கா நான் மாற்றிப்பேன். இப்போ என்னது இந்த புக் வந்துட்டு என்ன புக் அப்படின்னாக்கா டாக்டர் சுரேஷ் குட்டியோட புக். டாக்டர் சுரேஷ் குட்டி கே. நான் என்ன எழுதுவேன், இதில் செகண்ட் நேம் இருந்துச்சுன்னா சுரேஷ் குட்டிங்கிறது செகண்ட் நேமாக இல்லை, புரிஞ்சில்ல தான். சுரேஷ் குட்டிங்கிறது ஒரே ஒரு பேராக இருக்கலாம் மேபி. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஃபஸ்ட் நேம் அப்படியே குட்டி சுரேஷ்லாம் எழுத முடியாது, சுரேஷ் குட்டி அப்படியே தான் எழுதி ஆகணும். கே அப்படியே தான் போட்டுக்கணும். இதே இன்னொரு நேம் இருக்குது, அவரோட பேரை கே அப்படிங்கிறது போல அது கேங்கிறதுல அவர் அப்பா பேரை ஃபுல்லாக போட்டுருந்தார் அப்படின்னா அந்த பேரை தூக்கி நான் இந்த பக்கம் முன்னாடி கொண்டு வந்துட்டு அதுக்கு பிறகு சுரேஷ் குட்டி வந்துட்டு அதுக்கு பிறகு இனிஷியல் எழுதி அதுக்கு பிறகு எடிஷன் எழுதி அதுக்கு பிறகு வரிசையாக கொண்டு வந்தோன்னா அதுக்கு பேர் அப்படி வந்தோன்னா அது புக் ரெஃபரன்ஸ். அதுக்கு பிறகு எடிஷனு, சிட்டி, பப்ளிகேஷன், எந்த வருஷம் பப்ளிஷ் ஆனிச்சு அப்படிங்கிற வரிசையை நான் கொண்டு வரேன். ஓகேவா? ஓகே, இப்படி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் புக் ரெஃபரன்ஸ். ஓகே, அடுத்தது ரிசர்ச் ஆர்டிக்கிள். ரிசர்ச் ஆர்டிக்கிள் எப்படி எழுதணும்? இந்த கொஸ்டின்ஸு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த புக் ரெஃபரன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. ரிசர்ச் ஆர்டிக்கிளில் ஆத்தர் நேம் தான் ஃபஸ்ட்டில் இருக்கும். டைட்டில் ஆஃப் த பேப்பர், டைட்டில் ஆஃப் த பேப்பர், ஆத்தர் நேம் வந்துட்டு அடுத்து என்ன பண்ணும்? டைட்டில் ஆஃப் த பேப்பர். அடுத்து பீரியாடிக்கல் நேமு, அடுத்தது வால்யூம் நம்பரு, ஆத்தர் நேமு, டைட்டில் ஆஃப் த பேப்பர், பீரியாடிக்கல் நேமு, வால்யூம் ஆஃப் நம்பர், இஷ்யூ நம்பர், எந்த வருஷம் இஷ்யூ பண்ணாங்க அந்த நம்பர், அதான் ஐஎஸ்பிஎன் சொல்லுவோம்ல அந்த நம்பர். அடுத்தது மந்த் அண்ட் இயர், தென் பேஜ் நம்பர், மந்த் அண்ட் இயர் தென் பேஜ் நம்பர். இதெல்லாம் ரிசர்ச் ஆர்டிக்கல். ரிசர்ச் ஆர்டிக்கல் நம்ம எடுத்து ரிசர்ச் பண்ண ஆர்டிக்கலுக்கு என்னென்ன வச்சோமோ அதை நம்ம எப்படி எழுதணும் அப்படிங்கிறது ரிசர்ச் ஆர்டிக்கல். இபீடு அப்படின்னா என்ன? இபீடு என்னன்னா IBID. இபீடுனா என்ன சொல்ல தெரியுமா? இபீடுனா என்ன தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இபீடுங்கிறது இபிடம் அப்படின்னு அர்த்தம். இபிடம் அப்படிங்கிற மாதிரி இபிடம் அப்படின்னா சேம் ரெஃபரன்ஸ் ஆன் சேம் பேஜ். ஒரே பேஜில் அதே ரெஃபரன்ஸ் திரும்ப வந்துச்சுன்னா அது பேர் இபிடம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரே பேஜில் இந்த சேம் பிளேஸில்
Ibidem in the same place if the same reference is continued on same pages. If the same reference is continued in same page, ஒரே பேஜில் அதே ரெஃபரன்ஸு தொடர்ந்து திரும்ப வந்தால் அதுக்கு பேர் இபிட் அப்படின்னு பேர். அது வந்து இபிடம்னு சொல்கிறோம். இபிடம்ங்கிறது அப்ரிவேட்டு. இபிடுங்கிறதுக்கு அப்ரிவேட் என்னது இபிடம் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு அப்ரிவேட்டு. அப்ரிவேட்டு இபிடம். இபிடம்க்கு மீனிங் என்னென்னா, ஒரு ரெஃபரன்ஸ் வந்துட்டு ஒரே பேஜில் திரும்பவும் கண்டினியூ ஆகி வந்துட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் இபிடம் அப்படின்னு பேர். மறந்துடக்கூடாது. ஓப் சைட் அப்படின்னா என்ன? ஓப் சைட் அப்படின்னா என்ன? ஓபி டாட் சிஐடி ஆப்செட் அப்படின்னா என்ன? ஆப்செட். ஓபிஐசிஐடி ஓபி டாட்டு சிஐடி அப்படின்னா என்ன மீனிங்? இதுவும் எல்லாமே பேக் மெட்டீரியலில் வர்றது. பேக் மெட்டீரியலில் உள்ளது அப்படின்னா என்னது? ஓப்ரோசைட்டோ அப்படின்னு சொல்லுவோம். ஓப்ரோசைட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓப்ரோசைட்டோ சொல்லுவாங்க. சைட்டோ. இந்த ஒர்க் சைட்டட் அப்படின்னு அர்த்தம். தட் மீனிங்ஸ் இந்த ஒர்க்கு சைட்டட் காமிச்சிருக்கோம். சைட்டட்னா அதில் காமிச்சிருக்கோம். ஒர்க்கை சைட் த ரெஃபரன்ஸ் அட் த டிஃப்ரெண்ட் பேஜ். ஓப்ரோசைட்டோ அப்படிங்கிறது இந்த ஒர்க்கு சைட்டடை மென்ஷன் பண்ணுறது. இது மீனிங். அதாவது இபிடம்ங்கிறது சேம் பிளேஸில் அதே ரெஃபரன்ஸ் வரும். ஓப்ரோசைட்டோங்கிறது அடுத்தடுத்த பேஜில் வரும். ஒரு பேஜில் ஒரு இடத்துல தான் வரும், அடுத்த இன்னொரு இடத்துல தான் வரும். ஆனால் புக்குக்குள்ளே தான் அடுத்தடுத்த பேஜில் வரும், சேம் பேஜில் வராது. ரெஃபரன்ஸ் அட் த டிஃப்ரெண்ட் பேஜஸ். அதே ரெஃபரன்ஸு டிஃப்ரெண்ட் பேஜில் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? ஓப்ரோசைட்டோ அப்படின்னு பேர். லாக் சைட் அப்படின்னா என்ன? லாக் சைட் LOC.CIT. என்னடா ரிசர்ச் தான் இருக்குன்னா இந்த பக்கம் இது இன்னும் நிறைய இருக்குது. நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கொஞ்சம் சொல்கிறேன். என்ன ரெஃபரன்ஸ் புக்கெலாம் எடுத்திங்கன்னா இந்த APA அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் அசோசியேஷன் அந்த மாடர்ன் சைக்காலஜி சிஸ்டம்லாம் போய் பார்த்தீங்கன்னா நிறைய எப்படிலாம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு புக்குக்கும் ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணுறதுலாம் இருக்கும். லாக் சைட்டு அப்படின்னா லோகோசைட்டோ அப்படின்னு பேர். லோகோசைட்டோ அப்படின்னு பேர். லோகோசைட்டோ அப்படின்னு சொல்லுவோம். சியட்டோ ரெஃபரன்ஸ் அட் த டிஃப்ரெண்ட் பேஜஸ் இன் பிளேஸ் சைட்டட். தி ரெஃபரன்ஸ் அட் த டிஃப்ரெண்ட் பேஜஸ். அதை என்ன பண்ணுறோம்? அந்த டிஃப்ரெண்ட் பேஜில் ரெஃபரன்ஸை வந்துட்டு சைட்டட் பண்ணியிருப்போம். ஆனால் இன் பிளேஸ் சைட்டட் அந்த இடத்த என்ன பண்ணுவோம்? கோடிட்டு காமிச்சிருப்போம். அண்டர்லைன் பண்ணணும், இல்லைன்னா ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சிருப்போம். டிஃப்ரெண்ட்டாக தெரிகிற மாதிரி காமிச்சிருப்போம். அப்படின்னு தான் லோகோசைட்டோ. அந்த ரெஃபரன்ஸு டிஃப்ரெண்ட் பேஜில் தான் வரும், ஆனால் அதை வந்ததை டிஃப்ரென்ஸ் பண்ணி காமிச்சிருப்போம். அது எத்தனை வந்திருக்க இடத்த அது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்கும். ஏதோ அண்டர்லைனோ இல்லை மேலே நம்பரோ இல்லை பண்ணி காமிச்சிடும். அப்படி காமிச்சோன்னா அது பேர் என்னது? லோகோசைட்டோ. முடிஞ்சிச்சு. இவ்வளோ தான் இந்த பேக் மெட்டீரியல். இப்போது நம்ம இதில் நடத்தாத வேறு எது இருக்கா? சொமோட்டோ டைப் அப்படின்னா என்ன? பொட்டோட்டோ டைப்பு டொமேட்டோ டைப்லாம் கிடையாது. சொமோட்டோ டைப் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சொமோட்டோ டைப் அப்படிங்கிறது the body is classified human physics பேஸ் பண்ணி பாடி ஷேப்பு சைஸையும் கிளாஸிஃபை பண்ணால் அதுக்கு பேர் சொமோட்டோ டைப் அப்படின்னு பேர். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஹியூமன் ஃபிசிக்ஸ் பேஸ்ட் ஆன் ஷேப் அண்டு சைஸ். ஓகே, ஹியூமன் பாடியோட
ஃபிசிக்கை ஷேப்லையும் சைஸையும் வச்சு கிளாஸிஃபை பண்ணால் அதுக்கு பேர் என்னது? சொமோட்டோடைப். சொமோட்டோடைப்புங்கிறது இட் இஸ் ஏ குவான்டிஃபிகேஷன் ஆஃப் சைஸ் அண்ட் ஷேப் ஆஃப் த ஹியூமன் பாடி. அதுதான் சொமோட்டோடைப். இட் இஸ் குவான்டிஃபிகேஷன் ஆஃப். குவான்டிஃபிகேஷன் என்னது? அளவு, ஷேப்பு அண்டு சைஸ் ஆஃப் த ஹியூமன் பாடி அப்படிங்கிறது என்னது? சொமோட்டோடைப். ஐசாக் அன்றைக்கே சொல்லிட்டேன். ஐசாக்னா என்ன அப்படின்னா IAISAK அப்படின்னா என்னது? இன்டர்நேஷ்னல் சொசைட்டி அட்வான்ஸ்டு கினி அண்ட் கினின்னு சொல்லுவாங்க, கின் ஆந்த்ரோபோமெட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. கினினா ஈய காங்கிரஸான்னு சொல்லுவாங்க. கின் ஆந்த்ரோபோமெட்ரி, இன்டர்நேஷ்னல் சொசைட்டி அட்வான்ஸ்டு கின் ஆந்த்ரோபோமெட்ரி அப்படிங்கிறது தான் ஐசாக். ISAK அப்படின்னா I ஃபார் இன்டர்நேஷ்னல், S ஃபார் சொசைட்டி, A ஃபார் அட்வான்ஸ்டு, K ஃபார் கின் ஆந்த்ரோபோமெட்ரி. கின் ஆந்த்ரோபோமெட்ரியை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று ஆந்த்ரோபோமெட்ரின்னு என்ன அப்படின்னா பாடி டைப்பை அளக்கிற ஒரு அளவுகோல். அதானே? பாடி டைப்பை அளக்கிற ஒரு அளவுகோலுக்கு பேர் என்ன? ஆந்த்ரோபோமெட்ரி. பாடியை கிளாஸிஃபை பண்ணுற கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் த பாடி அளக்கிறது என்னது பேர்? ஆந்த்ரோபோமெட்ரி அப்படின்னு சொல்கிறோம். காமனாக ஆந்த்ரோபோமெட்ரி. ஆந்த்ரோபோமெட்ரினா என்னது? உடம்பை கிளாஸிஃபை பண்ணுறது, உடலை அளக்கிறது. ஓகே, ஆந்த்ரோபோமெட்ரி. அதில் 2ஆக பிரிக்கலாம். ஒன்று உயிரோடு இருக்கிறது, ஒன்று இறந்து போனது. லைவு அண்டு டெட்டு 2 வகையாக பிரிக்கலாம். ஆந்த்ரோபோமெட்ரியை 2 வகையில் யூஸ் பண்ணுவோம். ஒன்று லைவ் பாடிக்கு ஒன்றும், டெட் பாடிக்கு ஒன்றும் நம்ம யூஸ் பண்ணுவோம். லைவ் பாடிக்கு நம்ம ஆந்த்ரோபோமெட்ரி யூஸ் பண்ணோன்னா, ஆந்த்ரோபோமெட்ரிங்கிறது ஒரு அளவுகள், பாடியோட ஷேப் அண்ட் சைஸை அளந்து பாடி டைப்பை கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு பேர் ஆந்த்ரோபோமெட்ரி, பாடி கிளாஸிஃபிகேஷன். ஓகேவா? ஆந்த்ரோபோமெட்ரி. லிவிங் பாடியை நம்ம அளந்தோன்னா அதுக்கு பேர் ஹியூமன் சொமோட்டோமெட்ரி அப்படின்னு பேர். ஹியூமன் பாடியை அது சொமோட்டோமெட்ரி அப்படின்னு சொல்கிறோம். லைவ் பாடியாக இருந்தால் சொமோட்டோமெட்ரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தலையும் முகத்தை மட்டும் அளந்தோன்னா அதுக்கு பிறகு செஃபிலோமெட்ரி. செஃபிலோ CEPHELO செஃபலோமெட்ரி PHELO செஃபலோமெட்ரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். செஃபலோமெட்ரி அப்படின்னா தலையையும் ஃபேஸை மட்டும், உயிரான உடம்புல உள்ள இந்த திருடர்கள்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக அளப்பாங்க தெரியுங்களா? இவ்வளோ திரும்புமா ஃபேஸு, இல்லை சார் நான் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க பார்க்கலாம்னு சொல்லுவாங்களே. ஹைட் தலைய சைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே. அதை வச்சு ஒரு என்ன சொல்லுவோம், ஃபோரென்சிக்ஸ் டிபார்ட்மெண்ட்லாம் ஒரு படத்தை வரைவாங்க. ஒரு முகம் இப்படி தான் இருக்கும், நீ பார்த்ததை வச்சு சொல்லி இப்படி இருப்பானா அப்படின்னு சொன்னால் ஆமாம், அப்படியே வரைஞ்சிக்கிட்டே வருவாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதான் அது அளக்குறது. ஓகேவா? அடுத்து டெட் ஆந்த்ரோபோமெட்ரி. எதை வச்சு அளப்பாங்க அப்படின்னாக்கா, டெட் ஆந்த்ரோபோமெட்ரி அப்படிங்கிறது கிரேனியோமெட்ரி. கிரேனியோ அப்படிங்கிறது என்னது? மண்டையோடு. கிரேனியம் சொன்னால் மண்டையோடு தானே. கிரேனியோமெட்ரி அப்படின்னா என்னது? தலையை அளந்தோம்னா அது பேர் கிரேனியோமெட்ரி. தலையை அளந்தால் அதுக்கு பேர் என்னது? கிரேனியோமெட்ரி. தலையை மட்டும் அளந்தோம்னா ஸ்கல் மெஷர்மெண்ட். ஸ்கல்லை மெஷர் பண்ணோம்னா அதுக்கு என்னது? கிரேனியோமெட்ரி. அப்படின்னு சொல்கிறோம். ஓஸ்டியோமெட்ரி அப்படின்னா, ஓஸ்டியோனா என்ன? ஸ்டடி அபவுட் த
ஓஸ்டியோபொரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். போனை பற்றி படிக்கிறதுக்கு ஓஸ்டியாலஜி, ஸ்டடி அபவுட் த போன். அப்போ போனை பற்றி ஸ்கெலிட்டன்னாலே போன் தான். போன் ஆர் ஸ்கெலிட்டனை பற்றி பேசணும்னா அது என்னது ஓஸ்டியோமெட்ரி, ஓஸ்டியாலஜி அப்படின்னா போனை பற்றி படிக்கிறது. ஓஸ்டியோமெட்ரி அப்படின்னா போனோட லென்த்து நீளத்தை வச்சு அந்த இறந்தவர் இந்த வயசு உடையவர் இருப்பார், இந்த வயசுல தான் இறந்துருக்காரு அப்படின்னு சொல்லி அளக்குறோம் இல்லையா, பாடி அளக்குறோம் இல்லையா, அதுதானே அந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டோட வேலை. இந்த அளவு லென்த் இருக்குது, ஆம் லென்த்து, ஸோ இந்த வயசில் இருக்கலாம், இந்த போனோட வயசு இவ்வளோ அப்படின்னு கணிக்கிறாங்க. அதுக்கு வேறு என்னது ஓஸ்டியோமெட்ரி. இப்போ சொமட்டோ ஸ்கேலுக்கு நான் ஒரு ஸ்கேல் சொல்லிட்டேன். அன்றைக்கி எழுதிப்பட்டேன்னா ஸ்கேல் சொன்னேன். ஆஃப்ல இருந்துட்டு அரையில் இருந்துட்டு 2.5 வரைக்கும் இருந்தா லோ. அவங்க கொடுத்துருக்க ஸ்கேல், நான் கொடுக்கல. இந்த ஸ்கேலை யார் கொடுத்துருக்கா? சொமட்டோ ஸ்கேல்னா சொமட்டோ அந்த பாடி அளக்குறாங்களா ஷேப் அண்ட் சைஸில், அதுக்கு ஒரு ரேஷியோ வச்சுருக்காங்க. அந்த ரேஷியோவில் சொமட்டோ ஸ்கேல்ஸ் அப்ளிகேஷன் ஆஃப் பாடி ஸ்கேல், பாடியை வகைப்பிடிக்கிற ஒரு ஸ்கேல். அந்த ஸ்கேலுக்கு 2லேருந்து அரையில் இருந்துட்டு 2.5 வரைக்கும் இருந்தால் அது லோ, 3லேருந்து 5 வரைக்கும் இருந்தால் அது பேர் மீடியனா மாடரேட். அடுத்து 5லேருந்து 5.5லேருந்து 5.5லேருந்து 7 அந்த எப்போவா 7 வரைக்கும் இருந்தா ஹை, 7 அண்ட் எபோ இருந்தா எவ்வளோ? எபோங்கிறது எக்ஸ்ட்ரீம் ஹை, எக்ஸ்ட்ரீம் ஹை அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம இந்த சொமட்டோ டைப் ஆஃப் த பாடியில் நம்ம ஒரு ஸ்கேல் வச்சுக்குவோம், ஒரு அளவு வச்சுட்டு இந்த பொசிஷனில் ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்க. அந்த வேல்யூ கொடுத்தா அது என்ன டைப் ஆஃப் பாடி அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எழுதி போகிறேன். 1:1:5 அப்படின்னா என்னென்னா 1:1:5 ரேஷியோ கொடுத்துருந்தாங்கன்னா பேலன்ஸ்டு எக்டோமர்ஃபு. எப்படி வந்தது எக்டோமர்ஃபு அப்படின்னா எக்டோ மீசோ எண்டோ, கரெக்டானே? எண்டோ கம்ப்ளீட் ஆகுமா? சரி, எண்டோ மீசோ எக்டோ. ஓகேங்களா? இப்போ இந்த ரேஷியோ ஒரு கணக்கு வந்துச்சுன்னா அது ரேஷியோ எப்படி சொல்லுவாங்க பாருங்க. தேர்ட் காம்போனன்ட் இஸ் டாமினன்ட். ஃபர்ஸ்ட் காம்போனன்ட் இஸ் கிரேட்டர் தென் செகண்ட் காம்போனன்ட். அப்படின்னா ஃபர்ஸ்ட் காம்போனன்ட் இஸ் கிரேட்டர் தென் செகண்ட் காம்போனன்ட். ஃபர்ஸ்ட் அதிகமாக இருக்குது, அப்போ மிடில் உள்ளது கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இது தேர்ட் காம்போனன்ட் இஸ் டாமினன்ட்னா இது ரெண்டையும் டாமினேட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். டாமினேட் பண்ணிட்டு இருக்குன்னா அதிகமாக இருக்கலாம்னு சொல்லலை, டிபெண்டடாக கூட இருக்கலாம் மேபி. அப்போ ஃபர்ஸ்ட் உள்ள செகண்ட் எப்பொழுதும் இந்த வேல்யூ நம்ம எழுதும் போது ஃபர்ஸ்ட் இது எண்டோங்கிறது ஃபர்ஸ்ட் பொசிஷன், மீசோங்கிறது செகண்ட் பொசிஷன், எக்டோங்கிறது தேர்ட் பொசிஷன். கரெக்ட் தானே? இந்த வேல்யூ கொடுப்பாங்களா, அந்த வேல்யூவில் 2, 3, 5 இப்படி கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2, 3, 5ல் எது ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்குது? எது வேல்யூ அதிகம்? 5. ரெண்டாவது வேல்யூ எது அதிகமா இருக்குது? மீசோ. அப்ப ரெண்டாவது வேல்யூவை ஃபர்ஸ்ட் சொல்லி அதிக வேல்யூவை ரெண்டாவது சொல்லணும். இப்போ மீசோமார்பிக் எக்டோமார்ப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த ஃபைண்டிங்ல எண்டோ ஃபர்ஸ்ட், மீசோ ரெண்டாவது, எக்டோ மூணாவது ஆர்டர். இது வந்துட்டு என்ன யாரோட கிளாசிஃபிகேஷன்? ஷெல்டனோட கிளாசிஃபிகேஷன்.
ஷெல்டரோட கிளாசிஃபிகேஷன் 3 டைப். 3 டைப் தானே. 3 டைப்பில் ஃபஸ்ட்டு எண்டோ, ரெண்டாவது மீசோ, மூணாவது எக்டோ. இந்த பாடி டைப்பில் ஸ்கோர்ஸ் வந்துட்டு இது மாதிரி ஈஸ்ட்னு ஸ்கோர் 3 ஸ்கோர் கொடுத்தாங்கன்னா அந்த ஸ்கோரில் மிடில் ஸ்கோர் சின்ன ஸ்கோரை விட்டுறணும், பெரிய ஸ்கோரை விட்டுறணும். ரெண்டாவது பொசிஷன் ஒரு ஸ்கோர் இருக்குமா, அந்த ஸ்கோரோட பொசிஷன் என்ன இருக்குதோ அதோட பேர் என்னவோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க 5 2 3 இப்படி இருக்குன்னா 5 பெரிய வேல்யூ ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுத்தாச்சு, 2ங்கிறது லோயஸ்ட் வேல்யூ. இப்போ மிடில் ஸ்கோருங்கிறது என்னது 3. அப்போ இப்போ என்ன சொல்லுவோம், எக்டோமார்பிக் எண்டோமார்பிக். தேர்டு பொசிஷனில் உள்ளது விட்டுறது. லோயஸ்ட் வேல்யூவை கன்சிடர் பண்ணவே கூடாது. செகண்ட் பொசிஷனை ஃபர்ஸ்ட் சொல்லி ஃபர்ஸ்ட் பொசிஷனை செகண்டாக சொல்லணும். ஓகே, எது பெரிய நம்பரோ அதை ரெண்டாவதாக சொல்லணும். எது 3லேயே ரெண்டாவது பொசிஷனில் இருக்கிறாங்களோ அவங்க ஃபஸ்ட்டு சொல்லணும். இப்போ மறுபடியும் எழுதி போடுறாங்க 2 5 1 அப்படின்னா இது பெரிய நம்பர், இதில் ரெண்டாவதாக சொல்லணும். இது பெரிய நம்பர் 5ங்கிறது மீசோவில் இருக்குது. இந்த ஆர்டர் படி இப்படி எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு 5ங்கிறது மீசோவில் இருக்குது, 2ங்கிறது எக்டோவில் இருக்குது, 1ங்கிறது எக்டோவில் இருக்குது. எக்டோவை விட்டுறணும், எனக்கு சின்ன நம்பர் விட்டுருங்க. இப்போ எண்டோமார்பிக் மீசோமார்ப். அப்போது 3 நம்பர் கொடுத்துருக்கிறதுல அதிக நம்பரை வந்துட்டு ரெண்டாவதாக சொல்லணும், ரெண்டாவது பிளேஸில் வர நம்பரை ஃபஸ்ட்டு சொல்லணும். இதில் ரெண்டாவது பிளேஸில் உள்ளது இல்லை, வேல்யூவில் ரெண்டாவது இடத்துல வருது. அதை ஆர்டர் பண்ணோன்னா ரெண்டாவது இடத்துல எது வருதோ அதை ஃபஸ்ட்டு சொல்லணும். கிளாஸில் விட்டுணும். ஓகே, இப்போ 1 1 5னா சொல்லிட்டோம். பேலன்ஸ்டு எக்டோமார்ப் 5 1 1 அப்படின்னா பேலன்ஸ்டு எண்டோமார்ப். 1 1 5 அப்படின்னா 5ங்கிறது எக்டோ, இது 2 பேலன்ஸாக இருக்குது. அப்போ பேலன்ஸ்டு எக்டோ. இப்போ ஃபஸ்ட்டு 5 அடுத்து 2 1 1 அப்படி வச்சுட்டான் பேலன்ஸ்டு எண்டோமார்ப். இப்போ 1 5 1 பேலன்ஸ்டு மீசோமார்ப். இப்போ 3க்கும் எழுதி போட்டேன். ஓகேவா, இப்போ அதை விடுங்க. இப்போ 5 5 5 555 வருது. என்னது சென்ட்ரல் சொமட்டோடைப். 3 வேல்யூ ஒரே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா பேலன்ஸ்டு சொமட்டோடைப். கரெக்டா? 3 3 2 2 1 1 1 இப்படி தான் பேலன்ஸ். எல்லாமே பேலன்ஸ். 3 நம்பரும் ஒத்த நம்பர் இருந்துச்சுன்னா அது பேர் என்னது, சென்ட்ரல் சொமட்டோடைப் அப்படின்னு பேர். ஓகேங்களா, இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதணும். மேபி இந்த கொஸ்டின் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஏன்னா சைக்காலஜிக்கலில் இது வரைக்கும் நான் 2 ரொம்ப ரேர் கேட்டிருக்க கொஸ்டின்ஸ். ஓகே, இந்த டைப் எப்படி அளக்குறாங்க, இது என்ன டைப் ஆஃப் பாடி அப்படிங்கிற மாதிரி ஒரு மெஷர்மெண்ட்டை கொடுத்துட்டு எப்படி கேட்பாங்க, இப்படி தான் கேட்பாங்க. தேர்டு காம்போனன்ட் இஸ் டாமினன்ட், ஃபஸ்ட்டு காம்போனன்ட் இஸ் கிரேட்டர் தென் செகண்ட் காம்போனன்ட், விச் பாடி டைப் அப்படின்னு கேட்டான்னு வச்சுக்கேன். நீங்கள் அப்போ என்ன பண்ணணும்னா போய் கொஸ்டின் பேப்பரில் ரஃப் ஷீட் இருந்தால் நம்ம ஆன்லைன் தானே ரஃப் ஷீட் கண்டிப்பாக கொடுப்போம் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுறது. அப்போ அங்கே எண்டோமார்ஃப் ஃபஸ்ட்டு எண்டோமார்ஃபு மீசோமார்ஃபு எக்டோமார்ஃபு எழுதி வச்சுட்டு இந்த ஸ்கோரில் தேர்டு காம்போனன்ட் இஸ் டாமினன்ட். தேர்டு காம்போனன்ட் இது எக்டோமார்ஃப் டாமினன்ட் அப்படின்னு எழுதி வச்சுருக்கோம். டாமினன்ட். ஃபஸ்ட்டு காம்போனன்ட் இஸ் கிரேட்டர் தென் செகண்ட் காம்போனன்ட். ஃபஸ்ட்டு காம்போனன்ட் வந்துட்டு ரெண்டாவது காம்போனன்ட்டோட பெருசு. அப்போது ஃபஸ்ட்டு காம்போனன்ட்டுங்கிறது பெருசு. அப்போ என்னது எண்டோ. ஃபஸ்ட்டுங்கிறது எண்டோ, செகண்டுங்கிறது எக்டோ, மீசோ. அப்போ மீசோங்கிறது தான் மிட் வேல்யூ. மீசோங்கிறது 2க்கும் பொதுவானது, 2க்கும். ஏன்னா அது டாமினன்ட்ங்கிறது லோயர், டாமினன்ட்ங்கிறது பெருசு. அது டாமினன்ட் அப்படின்னா இட்ஸ் நாட் அ பிக்கர். அடுத்த சென்டென்ஸில் இது 2 கிரேட்டராக காமிச்சிட்டாங்க. கிரேட்டர் தென் அது டாமினன்ட்னா இதை விட பெருசுன்னு சொல்லவே இல்லையே, ரெண்டாவது விட்டு பெருசுன்னு சொல்லவே இல்லையே அவங்க. தேர்ட் இஸ் டாமினன்ட், கொஞ்சம் அதிகப்படியான இருக்காங்க.
தேர்ட் இஸ் டாமினன்ட் என்ன சொல்லுவீங்க? கொஞ்சம் அதிகப்படியாக இருக்காங்கன்னு சொல்லுவீங்க. அப்படி தான் சொல்லுவீங்க. நான் சொல்கிறது புரியுதா? சாகுல் சார் வந்து செம்ம மார்க் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் சுகன்யா டீச்சர் மைதிலி டீச்சரோட அதிக மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னாக்கா நீங்கள் வாங்கின மார்க்கோட அதிகமாக இருக்குங்க. ஆனால் சாகுல் சாரோட நீங்கள் கம்மியாக வாங்கியிருக்கேன்னு நான் சொல்லவே இல்லையே. தேர்டு காம்பனண்ட்டை மட்டும்தான் சொல்கிறேன். தேர்டு காம்பனண்ட் டாமினன்ட் தான் சொல்லியிருக்கேன். டாமினன்ட்னா வாங்கியிருக்காங்க, ஸ்கோர் வாங்கியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட்டையும் செகண்டையும் கம்பேர் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டையும் செகண்டையும் ஃபஸ்ட்டு இஸ் கிரேட்டர் தென் செகண்டு. அப்படி கிரேட்டர்னா அதை விட கொஞ்சம் வேல்யூ கம்மியாக தான் இருக்கும்னு அர்த்தம். இருக்குது இதுவும் வேல்யூ அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்படி தான் அந்த மீனிங். அது வந்துட்டு எப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே சென்டென்ஸை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிடுங்க. தேர்டு காம்பனண்ட் இஸ் டாமினன்ட் கம்மா போட்டுருவாங்க, இல்லை ஃபுல் ஸ்டாப் வச்சுருவாங்க. தேர்டு காம்பனண்ட் வந்து பெருசு, டாமினண்ட்டாக இருக்குது. பெருசுன்னு சொல்ல டாமினண்ட்டாக இருக்குது. டாமினண்ட்னா போட்டி போடுற அளவு, அப்படி தானே சொல்கிறோம். மீனிங் போட்டி போடுற அளவுக்கு இருக்குது டாமினன்ட். ஃபஸ்ட்டு காம்பனண்ட் கிரேட்டர் தேன், செகண்ட் காம்பனண்ட் இஸ் லெஸ். அப்படின்னா அதுக்கு வந்துட்டு எண்டோமார்பிக் என்ன வரும்? மீசோமார்பிக் சொல்லுவோமா? இந்த கொஸ்டின் வந்துட்டு இஸ் நாட் கிரேட்டர் தான் மென்ஷன் பண்ணலைன்னா எண்டோமார்பிக் எக்டோமார்பிக்னு சொல்லிடுவோம். இதை வந்துட்டு கண்டினியூஸாக தேர்ட் இஸ் டாமினன்ட் அப்படின்னு சொல்லி சீக்வன்ஸ் கொடுத்துட்டு இதில் டிஃப்ரெண்ட் எதில் மாற்றிக்கிட்டு கொடுத்துருந்தாங்கன்னா, மேலே எங்கேயே மாற்றி கொடுத்துருந்தாங்கன்னா, இல்லை தேர்ட் இஸ் ஸ்மாலர் தென் செகண்டு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி எண்டோமார்பிக் எக்டோமார்பிக் போகலாம். இங்கே எதுவுமே கொடுத்தாங்கன்னா டைரெக்டாக கொஸ்டின் ஆகும். ஸோ நம்ம வந்துட்டு இந்த அரித்மெட்டிக் ரீசனிங் படிப்போம் இல்லையா, அது மாதிரி தான். அந்த கிரேட்டர் தான் லெஸர் தான், எது டாமினன்ட் எது லோயர் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம், ஈஸியாக மார்க் பண்ணுறது. இது அப்ளைடு கொஸ்டின். ஒருவேளை இது மாதிரி கேட்கல, ஸ்கோரை மட்டும் டேரெக்டாக கொடுக்குறாங்க. 1 5 4 3 2 ஸ்கோர், இல்லை 3 4 2 அப்படின்னு கொடுத்துட்றாங்க. அப்படின்னாக்க ஈஸியாக கண்டுபிடிச்சாங்க. உங்கள் நேரம் எப்படி கேட்குறாங்களோ அதுதான். ஆனால் அப்ளிகேஷன் டைப்பில் கேட்டாலும் ரொம்ப ஈஸி தான். அந்த 3 ஸ்கோரையும் எழுதி அதுக்கு நேரம் என்னென்ன கேட்டகரி எழுதினா ரொம்ப ஈஸியாக போகும். ஓகே, இப்போ மறந்துடக்கூடாது, சென்ட்ரல் சொமட்டோ டைப் மறந்துடக்கூடாது. பேலன்ஸ்டு டைப்பு, பேலன்ஸ் எக்டோ, பேலன்ஸ் எண்டோ, பேலன்ஸ் மீசோ மறந்துடக்கூடாது. ஓகேவா? ஒரு சின்ன டீ பிரேக்கு விட்டுட்டு அப்புறம் ஜாயின் பண்ணிக்கலாம்.